ஹாய் ஹேமா. பிரேம் கொடுத்தனுச்சாரு. உன் கையில தான் கொடுக்கணும்னு சொன்னாரு. அவருக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சிருக்கு தெரியும்ல? பத்திரிகையில படிச்சேன். என்னோட வாழ்த்துக்கள் சொல்லிடு. கண்டிப்பா. வரட்டுமா? இரு சஞ்சல். இல்ல, ரெக்கார்டிங் இருக்கு. பாய் பாய். அன்புள்ள ஹேமாவுக்கு உன்னோட கல்யாணத்துக்கு வரணும். அப்படி இல்லைன்னா உனக்காக ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கணும்னு நினைச்சிருந்தேன். நான் நினைச்ச மாதிரியே உன் கல்யாணத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பை ஆண்டவன் எனக்கு கொடுக்கல. என் குருநாதரோட நான் ஒரு ப்ரோக்ராம்காக ஃபாரின் போறேன். திரும்பி வர்றதுக்கு 2 மாசம் ஆகும். உனக்கும் முரளிக்கும் என்னைக்கும் நல்லது மட்டும் நடக்கட்டும். உன்னை ஒரே ஒரு தடவை நான் பார்க்கணும். முடியலன்னா வேண்டாம். இனிமே நம்ம சந்திக்காம இருக்கிறது தான் நல்லது. இன்னொரு ஜென்மம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை இருந்தா அந்த ஜென்மத்திலேயாவது நாம சேரணும்னு ஆண்டவன் கிட்ட வேண்டிக்க நானும் வேண்டிக்கிறேன். உனக்கு என்னோட மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். பிரேம் ஜேக்கப். பாஷைக்கெல்லாம் அதீதமான பாஷை, அதுதான் சங்கீதத்தின் சித்து. இந்த மகத்துவம் ஒன்றாக கூடி சங்கமித்திருக்கிறது என்னுடைய சிஷ்யனிடத்திலே. இந்த இசைக்கலைஞை பாராட்டி 2 வார்த்தைகள் பேச வருகிறார். நாமெல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்த பத்மஸ்ரீ மம்புட்டி அவர்களை அழைக்கிறேன். கலாரசிகர்களே, பிரபஞ்சத்தின் ஆத்மாவை, கலைஞனின் சிறகையும், எல்லையற்ற ஆனந்தத்தையும், ஜீவனுக்கு ஒரு பிரகாசத்தை வைத்திருப்பவர் மட்டுமே இசையில் சாதிக்க முடியும் என்று பெரியவர்கள் கூறியிருக்கிறார். அது எவ்வளவு சத்தியமான உண்மை என்றது மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்துது. இந்த இளைஞனுக்கு தேசிய அளவில் அங்கீகாரம் கிடைத்தது நான் ரொம்ப பெருமைப்படுறேன். தமிழகத்துக்கு ஒரு தேசிய விருது அங்கீகரித்து அறிவிக்கப்படும் போது நாம எல்லாருமே உண்மையிலே சந்தோஷப்பட்டோம். எனது நண்பர் பிரேம் ஜேக்கப், நீங்கள் தமிழ் மக்களின் செல்ல பிள்ளை என்று கூறிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். மேலும் உங்களால் தமிழ் மக்களுக்கும், தமிழ் நாட்டுக்கும், தமிழ் திரைப்பட ரசிகர்களுக்கும், திரைப்பட பல கலைஞர்களுக்கும் பெருமைக்குரிய ஒரு அங்கீகாரம் கிடைத்திருக்கின்றது நான் சொல்லுவேன். உயரங்களை நோக்கி உங்கள் கை வெற்றி பயணத்தை தொடர வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. இனியும் வரக்கூடிய விருதுகளுக்காக நாங்கள் காத்திருப்போம் என்று சொல்லிக்கொண்டு இத்துடன் எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்னை பாராட்டி பேசிய நல்ல உள்ளங்களுக்கும் என் அபிமான ரசிகர்களுக்கும் என் இதயபூர்வமான நன்றிகள். சாங்ஸ்ல இருக்கிறது என் குரல் மட்டும்தான். அது உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா என் குரல் மூலமா வர்ற ஒரு பாட்டு ஆடியன்ஸ் எல்லாம் கவருதுன்னா சங்கீதத்துல இருக்கிற ஒரு சாரமும் ஒரு ஜீவனும் அந்த பாட்டுல இருக்கிறதுனால தான். அதை எனக்கு தந்த என் அன்பிற்குரிய குருநாதருக்கு நான் என்னைக்கும் கடமைப்பட்டிருக்கேன். இந்த விழால எனக்கு கொடுத்த எல்லா விருதுகளையும் நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டு பூஜைக்கு வைக்கிற பூக்களா என் குருநாதர் காலடியில் அதை இப்ப மகிழ்ச்சியோட சமர்ப்பிக்கிறேன்.
கம் ஆன் கெட் இன் யார். Get in. Please get in. Congratulations. For the National Award. Why are you so silent? Are you tense? Relax, man. Take it easy. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு லவ் அஃபேர் இருக்கிறது ஒண்ணும் அவ்வளவு பெரிய தப்பு இல்ல. Be free, man. Say something, yaar. Come on, speak out. You silly girl. என்ன ஹேமா இது? எங்க போயிருந்தீங்க தனியா 2 பேருமா இந்த ராத்திரியில? பாரு முரளி, கல்யாணத்துக்கு அப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, அது உன் இஷ்டம். அதுக்கு முன்னால இவளை கூட்டிக்கிட்டு இப்படி சுத்துறது எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லிவிட்டேன். அட கடவுளே, இது இன்னைக்கும் குடிச்சிருக்கானா? ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நீங்க வீட்டுக்கு போலியா? இனிமே எங்கேயும் நான் போக போறதில்ல. அப்படின்னா நீங்க இங்கதான் தூங்க போறேன். Hey, where are you going? நான் பாட்டி கூட படுக்க போறேன். Why? நீயும் இங்கே படுக்கலாமே. இது நல்லதில்ல முரளி. கல்யாணத்துக்கு முன்னால எப்படி? கல்யாணத்துக்கு முன்னால? ஓ, ஓகே ஓகே. You are insulting me. இதுல என்ன இன்சல்ட்? Just you shut up, okay?
Don't ask stupid questions. Come on, man. You? பப்ளிக்கா அத்தனை பேருக்கு முன்னாடி நீ அந்த ராஸ்கலை கட்டி பிடிப்ப. அது தப்பு இல்ல. உன்னை கல்யாணம் பண்ணிக்க நிச்சயம் பண்ணப்பட்டவன் நான் உன்னை தொடக்கூடாதா? வெரி ஃபனி. இங்க பாரு முரளி, டாடி மம்மி இன்னும் தூங்கல. Don't try to make a scene. தயவு செஞ்சு வீட்டுக்கு போயிடு. No. Hey, no, please. No, don't. I'm in a very good mood today and don't spoil it for heaven's sake. Relax, baby. Come on. Listen to me. What? What did you say to me? You said me get out. You said me get out. You bloody idiot. Don't run away. I'm in a good mood. Come on. பைத்தி கதவு தரடா. என்னம்மா என்னாச்சு? ஹேமா ஹேமா what happened ஹேமா? ஹேமா ஏண்டா வைத்தி நீ அவங்கிட்ட ஒண்ணுமே கேட்கல? டேய் முரளி நில்லுடாங்க. உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் வீட்டுக்கு வந்து எங்க குழந்தை இப்ப அவன் கூட பேசி ஆக போறது ஒண்ணும் இல்ல. அவன் நிதானத்துல இல்ல. குடும்ப துரோகி. நான் அப்பவே சொன்னேன் மஞ்சுகிட்ட, அவன் குடிகாரன், அவன் பழக்க வழக்கமே சரியில்லைன்னு. அப்ப நீ என்ன சொன்ன? அவன் லண்டன்ல படிச்சவன். இப்ப பார்த்தேல்ல, எங்க இருந்துடா புடிச்ச இப்படி ஒரு மாப்பிளைய? கல்யாணத்துக்கு முன்னாலே அவன் இப்படி, இன்னும் அதுக்கப்புறம் இதோ பாரு வைத்தி, ஒரே ஒரு பொண்ணு, இவளுடைய வாழ்க்கை தான் நமக்கு முக்கியம். நிச்சயதார்த்தம் நடந்து போச்சுன்னு பாக்காதே. ஒரு தடவை இல்ல 10 தரம் யோஜனை பண்ணி தான் இந்த கல்யாணத்தை நடத்தணும். மானம் மரியாதை இல்லாதவன் பிராமணனா இருந்து என்னடா பிரயோஜனம்? உன்னை பார்க்க வந்திருக்காங்க.
நாளை காலையில வெளிநாட்டு ப்ரோக்ராமுக்கு போக போறதா பைரவன் சொன்னாரு. அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் பேசணும். தயக்கமே வேண்டாம், விஷயத்தை தெளிவா சொல்லுங்க. ஆ, இப்ப என் மனசுல என் பொண்ணோட லைஃப் மட்டும்தான் தெரியுது. ஜாதியோ மதமோ பணமோ பதவியோ எதை பத்தியோ எனக்கு கவலை இல்லை. நான் ஹேமாவை உனக்கு கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டேன். சொல்லு சொல்லு நீ சொல்லு சொல்லு ஹாய் ஹாய் சொல்லு சொல்லு நீ சொல்லு. நீங்க வெளிநாட்டுல இருந்து வந்ததும் சந்தோஷமா இந்த கல்யாணத்தை வச்சுக்கலாம். இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு அவங்களுக்குரிய வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிற சுதந்திரத்தை அவங்கவுங்களுக்கே நாம விட்டு கொடுத்துடணும். வாஸ்தவம் தான். சில சமயம் நம்மளுடைய கணக்கு தப்பா போயிடுது. முரளி இவ்வளவு மோசமானவன்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. He is a rogue. No. He is great. முரளி ரொம்ப நல்ல மனுஷன். சஞ்சல் என்னவா சொல்ற? கல்யாணம் நிச்சயம் ஆனதுக்கு அப்புறம் தான் ஹேமாவுக்கும் பிரேமுக்கும் உள்ள காதல் முரளிக்கு தெரிஞ்சது. பிரேம் ஹேமாவோட காதலை அவருக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் ஒரு நாள் முரளியை பார்க்க போயிருந்தேன். ஹாய். ஹாய், நான் சஞ்சல், ஹேமாவோட ஃப்ரெண்டு. தெரியும். நான் வந்தது ஒரு பர்சனல் விஷயத்துக்காக. ஓ ஐ சி. அந்த விஷயம் என்னன்னு நானே உங்களுக்கு சொல்லட்டுமா? ஹேமா பிரேம்னு ஒரு ஃபேமஸ் சிங்கரை மனப்பூர்வமா காதலிச்சிட்டு இருக்கா. அவங்க வாழ்க்கையில நான் வில்லனா வரக்கூடாதுன்னு சொல்ல வந்திருக்கீங்க. நான் சொல்றது கரெக்டா? அது எப்படி தெரியும்? நிச்சயதார்த்த அன்னைக்கு தான் எனக்கு இந்த விஷயம் தெரிய வந்தது. ஹேமாவும் அவங்க அப்பாவும் அன்னைக்கு ரொம்ப குழப்பத்துல இருந்தாங்க. எனக்கு ஹேமாவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவ ஒரு நாள் வேதனைப்படக்கூடாது. அவளை நான் அவ விரும்பணும் கூடவே கட்டாயமா சேர்த்து வைப்பேன். அதுக்கு ஒரு பிளானையும் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அதனால யாருக்கும் எந்த கஷ்டமும் வராது. ஓகே? அதனாலதான் இவங்களோட கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக மத்தவங்க மனசு நோக எல்லார்கிட்டையும் விருப்பம் சம்பாதிச்சுக்கிட்டாரு முரளி. இந்த விஷயத்த சத்தியமா யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட அவர் கேட்டுக்கிட்டாரு. அதான் நான் சொல்லல. நானும் ஹேமாவும் பட்ட கஷ்டத்தை அவன் எப்படியோ புரிஞ்சுக்கிட்டான். சஞ்சல் சொன்னது நல்லதா போச்சு. இல்லனா நம்ம அவனை வெறுத்திருப்போம். டாடி, நான் முரளியை உடனே பார்க்கணும், சாரி கேட்கணும். நான் அவர் மனசு ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்கேன். நான் உடனே போய் பார்க்கணும். இன்னைக்கு அவரு லண்டனுக்கு போக போறாரு. 12:30க்கு ஃபிளைட். பார்க்கணும்னா உடனே ஏர்போர்ட்டுக்கு போகணும். ஹாய். ஓகே டாட். ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ. யூ ஹவ் டன் a great thing. எனக்கு பெருமையா இருக்கு. எங்க இருந்தாலும் ஹேமா சந்தோஷமா இருக்கணும். அதான் என்னோட ஆசை. வருத்தப்படாதீங்க டாடி. எனக்குன்னு ஒரு பொண்ணை ஆண்டவர் எங்கேயாவது படைச்சு வச்சிருப்பாரு. சமய சந்தர்ப்பம் வரும்போது நாங்க 2 பேரும் டெஃபினட்டா மீட் பண்ணுவோம். ஓகே? நான் ஒன்னு சொல்லட்டுமாண்ணா? என்ன? அந்த பொண்ணு சஞ்சலா இருந்தா வாட்? நாட்டி கேர்ள் வாயாடி. Okay. It's time. Okay. Bye. Bye, my son. Bye, mom. Take care, Valu. Bye. பை பை. உள்ள போக முடியாதுமா? முரளி! ஆ?